மகாபிரபு, நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களான்னு கேட்க வச்சிருக்கு இந்த கொசுக்கள். அதாவது கொசுக்களே இல்லாத நாடுன்னு பெயர் வாங்கின பெருமை கொண்ட ஐஸ்லாந்து நாட்டில் இப்ப கொசுக்கள் எட்டி பார்த்திருக்கிறது அந்த ஊர் விஞ்ஞானிகளை தொடர்ந்து ஆய்வு பண்ண தூண்டியிருக்கு. ஏன் ஐஸ்லாந்துல இதுவரைக்கும் கொசுக்கள் இருந்ததில்ல? இப்ப அங்க கொசுக்கள் தலை காட்ட என்ன காரணம்? இது தொடர்பா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது பத்திலாம் இப்ப நாம விரிவா பார்க்கலாம். பார்க்க என்னவோ சின்னதுதான், ஆனா அதனால ஏற்படக்கூடிய தொற்றுகள் உயிரையே கூட பறிச்சிடும். கொசுக்கள்னால மலேரியா, டெங்கு, ஜிகா, சிக்கன் குனியா, மஞ்சள் காய்ச்சல்னு பல நோய்கள் பரவுறது நமக்கு தெரியும். ஏன் தமிழகத்துல கூட சமீபத்துல சென்னை, திருவள்ளூர், கோயம்புத்தூர், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல கொசுக்கள்னால டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகம் இருக்கிறதுனால ரெட் அலர்ட் விடுத்திருந்தாங்க. ஏடிஎஸ் கொசு உற்பத்தியை தடுக்கிறதுக்காக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. டெங்கு காய்ச்சலை பொறுத்த மட்டும் நம்ம பார்க்கும்பொழுது 2025 பருவமழைக்கு முன்னாடியே 15,796 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுல 8 பேர் உயிரிழக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி தான் மலேரியாவில் பொறுத்த மட்டும் நடப்பாண்டுல 250 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா கடந்த 5 ஆண்டுகளா உயிரிழப்பு எதுவும் இந்த நோயால கண்டறியப்படலை. இதே மாதிரி சிக்கன் குனியாவை பொறுத்த மட்டும் நடப்பாண்டுல 392 பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இதுலயும் உயிரிழப்பு எதுவும் பதிவாகல அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருந்தது. இது எல்லாமே கொசுக்களால ஏற்பட்ட பாதிப்புகள் தாங்க. சரி, இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திலுமே கொசுக்கள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. அதே நேரம் கொசுக்கள் அதிகமா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாடு ஏதாச்சும் சொல்ல முடியுமான்னு கேட்டா அது நிச்சயமா முடியாது. ஏன்னா வெப்பமான ஈரப்பதமான காலநிலையும் நீர்நிலைகளையும் கொண்ட பல நாடுகள்ல அதிக எண்ணிக்கையிலான கொசுக்கள் எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி கொசுக்கள் அதிகம் உள்ள நாடுகள்ல இந்தோனேஷியா, தாய்லாந்து ஒரு முதல் இடங்களை பிடிக்கும் அப்படின்னே நாம சொல்லலாம். காரணம், அங்க சூடான ஈரமான காலநிலை, ஈரநிலங்கள், அதே நேரம் அதிக தாவர அடர்த்தி, இது எல்லாமே கொசுக்களினுடைய இனப்பெருக்கத்துக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அம்சங்கள் இருக்க நாடுகள்ல கொசுக்கள் அதிகமா இருக்கும். அண்டார்டிகா அப்புறம் ஐஸ்லாந்து, இந்த 2 நாடுகள்ல தாங்க கொசுக்களே இல்லாம இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அங்க இனப்பெருக்கம் செய்ய தேவையான நிலையான மிதமான வெப்பநிலை இல்லாம இருந்தது. அப்படிங்கிறதுனால தான் கொசுக்களே இல்லாத நாடு அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஐஸ்லாந்தோ அண்டார்டிகாவும் தான் இடம் பெற்றிருந்துச்சு. ஆனா இப்ப இந்த பெருமையை இழந்திருக்கு ஐஸ்லாந்து. ஐரோப்பா மற்றும் வட ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளில் காணப்படுற குளிரை எதிர்க்கக்கூடிய கொசு இனம் இப்ப ஐஸ்லாந்துல கண்டறியப்பட்டிருக்கு. இந்த மாத தொடக்கத்துல உள்ளூர் பூச்சி ஆர்வலரான பிஜோன் அப்படிங்கிறவரு ரெய்க்ஜாவிக் நகரனுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிஜோசின் பனிப்பாறை பள்ளத்தாக்குல சில பூச்சிகளை அவர் பார்த்திருக்காரு. இந்த பூச்சிகள் சிவப்பு ஒயின் நிறம் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஈ மாதிரி ஏதோ இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் பார்த்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியா ஹஜால்சன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இது என்ன பூச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 3 மாதிரிகளை அவர் சேகரிச்சிருக்காரு. இதுல 2 பெண் பூச்சிகளை ஒரு ஆண் பூச்சியையும் ஐஸ்லாந்துல இருக்கக்கூடிய இயற்கை வரலாற்று நிறுவனத்திற்கு அவர் ஆய்வுக்காக அனுப்பியிருக்காரு. அங்கதான் பூச்சியியல் வல்லுநர் இது குலிசெட்டா அன்னுலாட்டா அப்படிங்கிற ஒரு வகை கொசு அப்படிங்கிறத உறுதி செஞ்சிருக்காரு. இந்த இனங்கள் ஐரோப்பா அப்புறம் வட ஆப்பிரிக்காவினுடைய சில பகுதிகளில் காணப்படுதுன்னு சொல்லப்படுது. குலிசெட்டா அன்னுலாட்டா குளிர்காலத்துல வீட்டுக்குள்ள தங்குவதன் மூலமா ஐஸ்லாந்தினுடைய நிலைமைகளை தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அடித்தளங்கள், கொட்டகைகள் இல்ல சூடான இடங்கள்ல இது தன்னோட உயிரை காப்பாத்திக்கும் அப்படின்னு இந்த ஆய்வு மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப கிரகத்தினுடைய மிக குளிரான பகுதிகளில் கூட செழித்து வளரக்கூடிய பூச்சிகள் ஏன் ஐஸ்லாந்துல மட்டும் வளர முடியல, அதுங்க ஏன் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் நீண்ட காலமா ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு வந்தாங்க. இப்ப இந்த நிலையில தான் கொசுக்கள் ஐஸ்லாந்துல எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. முன்னாடி ஐஸ்லாந்துல கொசுக்கள் இல்லாத நிலைக்கு அதனுடைய தனித்துவமான உறைபனி உருகக்கூடிய சுழற்சியே காரணம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நாட்டுல ஒவ்வொரு ஆண்டும் 3 பெரிய உறைபனி நிகழ்வுகள் நடக்குமா. அது எல்லாமே வருடத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் நடக்கும்னு இந்த உறைபனிகள் உருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்ன ஆகும்னா கொசுக்களினுடைய இனப்பெருக்கத்தை தடுக்குமா. அதனால தான் ஐஸ்லாந்துல இவ்வளோ வருஷமா கொசுக்கள் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஐஸ்லாந்து நாட்டினுடைய புவி வெப்பமடைதல் கொசுக்கள் குடியேற வழிவகை செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. புவி வெப்பமடைதலுக்கும் கொசுக்களினுடைய பெருக்கத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஆர்த்தோபாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனா முதுகெலும்பு இல்லாத பூச்சிகள், இதுல கொசுவும் அடங்கும்.
அதே மாதிரி குளிர் ரத்தம் கொண்ட உயிரினங்கள், இது எல்லாமே ஒருவேளை இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய வெப்பநிலையை ஒழுங்குபடுத்திக்க முடியாதான். அதனால தான் வெப்பநிலை கொசுக்களுடைய உற்பத்தியில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பாலான கொசு இனங்கள் வெப்பமான காலநிலையில் நல்லா அதிகமாக இனப்பெருக்கம் செய்யுமா. அதே மாதிரி வெப்பமடைதல் காலத்தினால பூச்சிகளுடைய இனப்பெருக்கம் அதிகமாக ஆகிறதுக்கான வழிவகை செய்யறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக. அது மட்டும் இல்லை, அதிக வெப்பநிலையில் கொசுக்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குமா. நாம் அடிச்சு கொள்கிற வரைக்கும் தான் அதனோட ஆயுட்காலம் நீடிக்கும்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான வெப்பநிலைகள் இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த மாதிரியான கொசுக்களுடைய உற்பத்தி நோய்களை பரவுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இது ஐஸ்லாண்டில் மட்டும் இல்லைங்க, எல்லா நாட்டுக்குமே பொருந்தும் அப்படின்னு சொல்லப்படுது. புவி வெப்பமடைதல் கொசுக்களை பெருக்கவோ இல்லை நீண்ட காலம் உயிர் வாழவோ உதவுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய இனப்பெருக்க திறனையும் அதிகரிக்குதுன்னு பியூலஸ் இதழில் வெளியிடப்பட்ட புவேர்ட்டோ ரிகோ அப்படிங்கிற டெங்கு பரவல் தொடர்பான காலநிலை மற்றும் உலகளாவிய விளைவுகள் அப்படின்னு 2009 என்ற தலைப்புல ஒரு ஆய்வை நடத்தியிருந்தாங்க. அதில் வெப்பநிலை அதிகரிப்பு அப்படிங்கிறது முட்டையிடுறத இன்னும் அதிகமாக தூண்டுது. இதனால லார்வாக்கள், அதாவது குட்டியா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, லார்வாக்களினுடைய வளர்ச்சியை இது இன்னும் துரிதப்படுத்துது. இதனால இந்த கொசுக்களினுடைய முதிர்ச்சி அடைகிற நேரம் குறைஞ்சு ரொம்ப சீக்கிரமா அதுங்க வளர்ந்துரும். இந்த வளர்றதுனால நோய் பரவலுடைய விகிதமும் அதிகரிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. வெப்பமான காலநிலையில கொசுக்கள் அடிக்கடி கடிக்கவும் நம்மள தொடங்க ஆரம்பிச்சிருது. பெண் கொசுக்கள் மட்டும்தான் நம்மளை கடிக்கும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரத்த உணவை பெறதுக்காக மனிதர்களை இது கடிக்குது. நம்மளோட ரத்தத்திலிருந்து புரோட்டீன், அதாவது புரதங்களை பிரிச்சுட்டு அதன் மூலயமா முட்டைகளை உற்பத்தி செய்யுது இந்த கொசு. அதிக வெப்பநிலை ரத்த உணவை விரைவாக ஜீரணிக்கவும் வழிவகுக்குதான். இதனால கொசுக்கள் பசியோடு இருக்கும்போது இது நம்மளை இன்னும் அதிகமாக கடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பமான ஈரப்பதமான நாட்களில் கொசுக்களினுடைய செயல்பாடு ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அது உச்சத்தை எடும் அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சிகள் எல்லாமே சொல்லுது. புவி வெப்பமடைதல் ஐஸ்லாந்தை எவ்வாறு பாதிக்குது அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது இந்த ஸ்டோரிக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அதாவது ஐஸ்லாந்தில் இப்போ வடக்கு பகுதி மற்ற பகுதிகளை விட 4 மடங்கு அதிகமாக வெப்பமடைஞ்சிட்டு வருதாங்க. வழக்கமாக ஐஸ்லாந்து அப்படின்னாலே அது ஒரு தீவு, ஜாலியாக இருக்கும், அங்கே போனால் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலநிலைகள் அதிகமாக மாறுது. இதனால ஐஸ்லாந்துலையுமே இப்போ பனிப்பாறைகள் உருகிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. முன்னாடி இப்போவுமே இல்லாத அளவுக்கு பனிப்பாறைகள் உருகிறது, அடிக்கடி வெப்ப அலைகள் ஏற்படுறதுக்கான வழியை அங்கே இப்போ வகுத்துட்டு வருது. 2025ஆம் ஆண்டில் அந்த நாடு அதிக அளவிலான வெப்பநிலைக்கான பல சாதனைகளை முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டில் கடந்த மே மாதத்தில் மட்டும் 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி இருந்திருக்கான். சாதாரணமாக ஐஸ்லாண்டில் அந்த வெப்ப அலைகள் சுமார் 2லிருந்து 3 நாட்கள் வரைக்கும் தான் நீடிக்கும். ஆனால் இப்போ புவி வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 10 நாட்களுக்கு மேலே இந்த வெப்ப அலை நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனோன்னா எக்லிஸ் டாடிர் அப்படிங்கிற விமான நிலையத்தில் வெப்பநிலை கிட்டத்தட்ட 26.6 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் எட்டினதா அறிக்கை எல்லாமே வெளியாகி இருந்துச்சு. பனிப்பாறைகள் ஒரு பக்கம் சரிஞ்சுக்கிட்டு வருது. மீன்கள் எல்லாமே ஐஸ்லாந்து கடல் பகுதிகளில் வசிக்க ஆரம்பிச்சிருச்சுங்களாம். ஒரு காலத்தில் இந்த பகுதிக்கு பொருந்தாததுன்னு சொல்லப்பட்ட பூச்சிகள் எல்லாமே இப்போ அதே இடங்களில் குடியேற தொடங்கியிருக்கு. அதில் இந்த கொசுவும் உட்படும். இந்த பரவல் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலுக்கான கவலைகளை எழுப்புது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இந்த பூச்சிகளை கண்டுபிடிச்சாரு தெரியுமா, அதாவது கொசுக்களை ஐஸ்லாந்தில் கண்டுபிடிச்சார் இல்லையா ஹால்டசன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை துறைமுகமான கிரெண்டாஸ் டாங்லேருந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்க சரக்கு கப்பல் வழியாக இந்த கொசுக்கள் ஒருவேளை வந்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் யோகிக்கிறாரு. ஏன்னா இது கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த துறைமுகம் இருக்கா. அதில் ஏதோ ஒரு 2-3 என்னோட தோட்டத்தில் வந்துச்சு, அதை வச்சு தான் நான் இந்த கொசுக்கள் வந்து ஐஸ்லாந்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆராய்ச்சிக்காக எடுத்து அனுப்புனேன் அப்படின்னு அவர் தரப்பில் சொல்லுது. ஆனால் அநேகமாக இன்னும் கொசுக்கள் அங்கே அதிகமாக இருக்கலாம்.
இந்த கண்டுபிடிப்பு அறிவியல் ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தாலும் கூட ஐஸ்லாந்துல கொசுக்கள் நிரந்தரமா நிலை பெற்றிருக்கா அப்படிங்கறத உறுதிப்படுத்த கூடுதல் சான்றுகள்லாம் தேவைன்னு சொல்லி நிபுணர்கள் ஒரு பக்கம் எச்சரிக்கிறாங்க. அடுத்த வசந்த காலத்துல நம்ம இன்னும் நம்மளோட ஆராய்ச்சிகளையும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தணும் அப்படின்னா கொசுக்கள் இனம் உண்மையிலேயே ஐஸ்லாந்துல குடியேறிச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும்னு அங்க இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே புவி வெப்பமயமாதல் காரணமா பல்வேறு பாதிப்புகளை புவி சந்திச்சுட்டு வருது அப்படின்றது நமக்குமே தெரியும். அதற்கு ஒரு உதாரணமா தான் இப்ப இத்தனை வருஷம் இல்லாத கொசுக்கள் ஐஸ்லாந்துல குடியேறி இருக்கு.